வணக்கம். காலமெல்லாம் கதைகள் சேனலில் உங்கள் ராஜி ராமானுஜம். இந்த பதிவில் தாரகை கதையோட நிறைவு பகுதியை பார்க்கலாம். ட்ரேசிக்கு ஜெஃப் மேலே சந்தேகமும் கோபமும் இருந்ததால் இந்த ஆளோட இனிமேல் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறா. அதை கேட்டுட்டு கந்தர் சிரிக்கிறாரு. அவர் அவளோட உண்மையான நண்பர். அவர் சொல்கிறாரு, ட்ரேசி, விஷயம் தெரிஞ்சால் உனக்கே இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். சவால்னா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. $40 லட்சம் மதிப்புள்ள வைரம் சரக்கு விமானத்தில் பாரிஸ் டு ஆம்ஸ்டர்டாம் போகுது. அந்த ஆளே இல்லாத சரக்கு விமானத்தில் பெட்டிகள் மட்டும்தான் இருக்கும். அதில் நான் கொடுக்குற போலி வைரத்தை வச்சுட்டு உண்மையான வைரத்தை, ஒரிஜினல் வைரத்தை எடுத்துகிட்டு வர வேண்டியது. சிம்பிள். நீ கொண்டு போயிருக்கிற வைரத்தை நீ வச்சு மாற்றினதுக்கப்புறம் பிளேன் தரையிறங்கும். உன்னைய பெட்டியோடு தூக்கிட்டு போய் வெளியில் விடுவாங்க. உனக்கு அங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ஜெனீவாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வைரம் போலியா உண்மையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற நேரத்தில் நீ ஜெனீவாவில் இருக்கலாம். இல்லை அங்கே ஆம்ஸ்டர்டாம்லேயே ஒரு ரகசிய வீடு இருக்குது, அங்கே போய் தங்கலாம். எது சௌகரியம்னு பார்த்துக்கோ. ஏன்னா வைரம் போலின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாட்டை விட்டு வெளியேறது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோ அப்படின்னாரு கந்தர். இந்த சவால் ட்ரேசிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஜெஃப்பு கூட சேர மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா. அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவள் பின்னால் இருந்தான் ஜெஃப். அப்படியே அவளை மெல்லமாக மௌனமாக அணைச்சிக்கிட்டான். அவளுக்கு புரிஞ்சது ஜெஃப் தான் அப்படின்னுட்டு. அந்த ஆதரவில் அப்படியே நெகிழ்ந்து போன ட்ரேசி அவனை இருக்க அணைச்சிக்கிட்டா. ஜெஃப் சொன்னான், ட்ரேசி, நீ எனக்கானவள், என்னை விட்டு விலகாத. நாம் இனிமே இந்த திருட்டு வேலையை விட்டுட்டு நமக்காக மட்டுமே வாழ்வோம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு வாங்கிட்டு வந்த ஒரு கிஃப்ட் பார்சலை அவள்கிட்ட கொடுக்குறான். அது ஒரு அழகான ஸ்கார்ஃப், நல்ல வேலைப்பாட்டோடு இருக்குது. TW அப்படின்னு அதில் எழுதியிருக்குது. T ஃபார் ட்ரேசி, W ஃபார் விட்னி. ட்ரேசி விட்னிங்கிற அவளோட பேர். இந்த ஸ்கார்ஃப் தான் அவளை காட்டி கொடுக்க போகுதுன்னு அப்போது அவளுக்கு தெரியலை. ட்ரேசி ஜெஃப்புக்கு ஒரு அன்பான முத்தத்தை கொடுத்துட்டு அந்த அழகான ஸ்கார்ப்பை தலையில் கட்டிக்கிட்டு ஒயிலாக நடந்து போனான். ஜெஃப்பும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். மறுநாள் வைர வேலை, அதாவது வைரத்தை மாற்றி வைக்க வேண்டிய வேலை. என்ன துரதிர்ஷ்டம், ட்ரேசியால் கண்ணே முழிக்க முடியலை. பயங்கர காய்ச்சல். படுக்கையிலேருந்து எழுந்துக்க முடியாமல், ஐயோ என்னை தூங்க விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டா. பிறகு, இல்லை இதுதான் கடைசி சந்தர்ப்பம், கடைசி வேலை, இதை நல்லபடியாக முடிச்சுட்டு ஜெஃப்போட அழகான வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறா. கடைசி சவால், எழுந்திரி ட்ரேசி எழுந்திரி அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு மெதுவாக எந்திரிச்சு சவாலுக்கு தயாரானா. புறப்படுற சமயத்தில் ஜெஃப்போட ஸ்கார்ஃபை எடுத்து இப்படி புன்முறுவலோட கழுத்தில் கட்டிக்கிட்டு திருடுறதுக்கு புறப்பட்டா. ஓட்டலோட பின்வாசல் வழியாக போய் ஒரு டாக்ஸியை பிடிச்சி போனான். டாக்ஸி ஒரு கடை முன்னால் நின்றுச்சு. கடையிலேருந்து ஒருத்தன் வெளியில் சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு உள்ளே போனான். அந்த கடைக்குள்ளே விமானத்தில் ஏற்றுறதுக்காக ஏராளமான பெட்டிகள் இருந்தது. அந்த ஒரு பெட்டியில் தான் ட்ரேசி உட்காந்து ஏரோப்ளேனில் ஏறி போகணும். பிளேனில் ஏறினதுக்கு அப்புறம் வைரங்களை மாற்ற வேண்டிய வேலை அவளுக்கு. சாமான்களுக்கு நடுவில் உட்காரணும். மூச்சு விடுறது கூட அவளால் முடியலை. மூச்சு விடுறதுக்கு சின்ன ஓட்டை தான் போட்டிருந்தான். ஒரு கேன்வாஸ் துணி அவளுக்கு அடையாளத்துக்கு தெரியறதுக்காக அவள் பெட்டி மேலே சைடில் தச்சு வச்சுருந்தார் அந்த ஆள். அந்த பெட்டி அதில் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு கத்தி, ஒரு கயிறு, ஒரு டார்ச் லைட் இதெல்லாம் கொடுத்தான். பிறகு ஒரு டூப்ளிகேட் நகைப்பெட்டியை கொடுத்தான். இந்த நகைப்பெட்டியை தான் நீங்கள் மாற்றி வைக்கணும். இதை வச்சுட்டு அந்த பெட்டியை எடுத்து உங்கள் பையில் போட்டுக்கோங்க. பெட்டிக்குள்ளே உள்ளே உட்காந்துருக்கும்போது ஆடாமல் அசையாமல் சத்தம் போடாமல் உட்காந்துருக்க, அது ரொம்ப முக்கியம். சரின்னு உட்காந்ததுக்கப்புறம் பெட்டியை மூடி இறுக்கி கட்டிட்டான். ட்ரேசிக்கு பயங்கர காய்ச்சல் வந்துருச்சு. பெட்டியில் உட்கார்ந்த உடனே காய்ச்சல் மயக்க நிலைக்கு போயிட்டா. பெட்டிக்குள்ளேயேவும் விமானம் தரை இறங்க போகுது. தரை இறங்கும்போது தான் அவளுக்கு முழிப்பு வந்தது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பெட்டியை திறந்து நகைப்பெட்டியை மாற்றி எடுத்துக்கிட்டு
தான் உட்கார்ந்துருக்கிற பெட்டிக்குள்ளே வந்து சேர்றதுக்குள்ள அவளுக்கு உயிர் போய் உயிர் வந்தது. மூச்சு வேற வாங்குது. பார்த்தா 2 நிமிஷம் வேலை தான். அது எத்தனையோ 2 மணி நேர வேலை மாதிரி ஒரு பெரிய மலையை புரட்டி போட்ட மாதிரி அவளுக்கு இருக்குது. இப்படியே செத்து போயிடுவோமோ அப்படின்னு கூட அவள் நினச்சா. அவள் உட்காந்துருக்கிற பெட்டியை லாரியில் கொண்டு போனது கூட அவளுக்கு தெரியலை. விமானம் வந்து இப்போ பாரிஸ்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் வந்துருச்சு. அவங்க போட்ட பிளான் படி ட்ரேசி இப்போது ஜெனீவா கிளம்பணும். ஏன்னா டிக்கெட்லாம் கந்தர் வாங்கி வச்சிட்டாரு. ஆனால் ட்ரேசியால் சுத்தமாக முடியலை. அப்படியே ஒரு டாக்ஸியில் ஏறி உட்காந்து கந்தர் சொன்ன வீட்டில் போய் விழுந்தா. இந்த காய்ச்சல் வேகத்தில் ஜெஃப் கொடுத்த ஸ்கார்ஃப் கழண்டு விமானத்திலே விழுந்தது. அதுவும் அவளுக்கு தெரியலை. லாரி ஒரு கிடங்குக்கு வந்தது. அங்கே வந்து வைரப்பட்டியை ஜெஃப் வாங்கிட்டு போனதும் தெரியலை. எல்லாமே கனவு மாதிரி இருந்தது அவளுக்கு. இப்போது ட்ரேசி ஜெனீவாவுக்கு போகலை. டிக்கெட்டில் ட்ரேசி விட்னின்னு பெயர் இருந்துச்சு. அந்த பேசஞ்சர் வரலைன்னு செக் பண்ணும்போது அந்த TW அப்படின்னு போட்ட ஸ்கார்ஃபும் கிடைச்சது. போலீஸ்காரங்களுக்கு ட்ரேசி தான் குற்றவாளி அப்படின்னு 100% தெரிஞ்ச உடனே தேடுதல் வேட்டையை தீவிரமாக்குனாங்க. இவ ஏர்போர்ட்டுக்கு வரலைன்னதும் ஜெஃப் ரொம்ப பயந்துட்டான். அவகிட்ட நகைப்பெட்டியை வாங்கும்போதே அவள் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சே. அப்போவே சரியாக கவனிச்சிருந்துருக்கணும். இப்போ எப்படி இருக்காளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவள் இருந்த வீட்டுக்கு போய் பார்த்தா கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில் இருந்தா. ஜெஃப் பார்த்துட்டு ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு இவளை எப்படி காப்பாற்றுறது, ஹாஸ்பிட்டல் போனால் மாட்டிக்குவோம் அப்படின்னு யோசித்து முதல்ல அவள் ட்ரெஸ் முழுவதையும் கழட்டி தொடச்சான். வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தான். காய்ச்சல் மாத்திரையை பவுடர் பண்ணி தண்ணியில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வாயில் ஊற்றி அவளோட வெத்து உடம்ப போர்வையால் மூடி அவள் பக்கத்திலேயே உட்கார்ந்தான். 1/2 மணியாச்சு, 1 மணியாச்சு. ட்ரேசி கண் முழிக்கவே இல்லை. ஜெஃப், ட்ரேசி ப்ளீஸ் கண்ணை முழி அப்படின்னு இவன் கண்ணை மூடிக்கிட்டு ப்ரேயர் பண்ணுற மாதிரி தவிப்போட பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக மெதுவாக கண்ணை முழிச்சா. இனிமே காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சந்தோஷத்தில் கூச்சல் போட்டுக்கிட்டே கட்டி பிடிச்சிக்கிட்டான். ட்ரேசிக்கு இப்போ தான் ஜெஃப் மேலே முழுசாக நம்பிக்கை வந்தது. அவளும் அவனை முழுசாக கட்டிப்பிடிச்சு முத்த மழை பொழிஞ்சா. அவள் உடல்நிலை சரியான உடனே ஊராக சுற்றுனாங்க. வேணுங்கிற அளவு பணம் இருக்குது, இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு ஜெஃப் சொன்னதை கேட்டு சவால்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ட்ரேசி இப்போது ஜெஃப் ஜெஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிம்மதியாக இருக்கிறா. விமானத்தில் கிடச்ச அந்த TWங்கிற ஸ்கார்ஃப் இவளோடது தான் அப்படின்னு நிரூபிக்க வழி இல்லாததுனால அந்த கேஸும் தோற்று போச்சு. இப்போது இந்த திருடனும் திருடியும் திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. வாழ்த்துவோம் ட்ரேசியையும் ஜெஃப்பையும். நன்றி. தாரகை நிறைவு பெற்றது.